Hello guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல டேஸ்டி and most ஸ்பைசியான வெங்காய தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. வெங்காய தொக்கு செய்ய தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பல்லாரி வெங்காயம் 1/2 கிலோ, கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், புளி மீடியம் எலும்பிச்சை சைஸுக்கு எடுத்துக்கோங்க, காயம் 1/2 டேபிள் ஸ்பூன், வெல்லம் 1 துண்டு, நல்லெண்ணெய் 100 ml, மிளகாய் வத்தப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். வெங்காய தொக்குக்கு தேவையான மசாலா பவுடர் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல ஆயில் எதுவும் சேர்க்காம லோ ஃப்ளேம்லயே எடுத்து வச்சிருக்கிற கடுகை வறுத்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சு வரும். அந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அடுத்ததா அதே பேன்ல வெந்தயம் வறுத்துக்க போகிறோம். இதுவும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. வறுத்த கடுகு வெந்தயம் ரெண்டையும் நல்லா ஆற விட்டுறலாம். ரெண்டும் நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இதை போல் மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கோங்க. பல்லாரியை இதை போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 100 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும், கிளாஸ் போல் மாறணும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் எண்ணெய் இல்லாமல் இந்த ரெண்டையும் தனியாக ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆற விட்டுருங்க. வெங்காயம் நல்லா ஆறுனதும் மிக்சியில் போட்டு ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி ஆட் பண்ணாமல் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே பேனில் நம்ம மிச்சம் வச்சுருந்த எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் காயப்பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஷ்மீரி சில்லி பவுடர், மிளகாய் வத்தல் பவுடர் ரெண்டையும் சேர்த்து எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மசாலா வெங்காயத்தில் சேர்ந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் ப்ராசஸ்க்குமே ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா மசால் பொடி கருகிரும். சப்போஸ் உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா வத்தப்பொடியே 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கலர் எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பாருங்க. அடுத்ததாக நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற கடுகு வெந்தய பவுடரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு பவுடர் எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபைனலாக வெங்காய தொக்குக்கு தேவையான பொடி உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனல்லையே கார வெங்காய சட்னி எப்படி பண்ணணுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்து 1 துண்டு வெல்லம் சேர்த்து அது நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் கரையிற வர லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நம்ம இன்ஸ்டண்ட்டாக செஞ்ச வெங்காயம் ஊறுகான்னு கூட சொல்லலாம். இந்த வெங்காய தொக்கு 3 days வரை நமக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இந்த வெங்காய தொக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, மெயினாக கர்ட் ரைஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை போல் வீடியோஸ் இன்னும் நிறையா பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.